Hi friends, welcome to Madhu Naveen Vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்ட கொஷின், அதே மாதிரி இன்ஸ்டா பேஜில் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்ட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மலேசியாவில் நமக்கு வந்து இந்தியன் க்ராசரிஸ் வந்து கிடைக்குமா, ஸோ அப்படி கிடைக்கும்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் வந்து இன்றைக்கி வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மலேசியாவில் தமிழ் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இருக்கும். ஸோ நமக்காகவே பார்த்திங்கன்னா மலேசியா பிரிக்ஃபீல்ட்ஸில் லிட்டில் இந்தியா அப்படிங்கிற ஒரு இடமே இருக்குது. ஸோ நமக்கு அங்கே தேவையான எல்லாமே வந்து கிடைக்கும். அதாவது நம்ம இந்தியாவில் என்னெல்லாம் வந்து இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த லிட்டில் இந்தியாவில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லாமே, அதாவது க்ராசரிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்சசரிஸ் ஏதாவது வேணுமா, இல்லை ஃபுட்டு வேணுமா, எல்லாமே வந்து நமக்கு எப்படி இந்தியாவில் கிடைக்குமோ அதே மாதிரி இங்கே எல்லாமே கிடைக்கும். வேணும்னா நீங்கள் அங்கே போய் வந்து என்ன வேணுமோ அதெல்லாமே வந்து வாங்கிக்கலாம். பட் ஆனால் என்னென்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா இந்தியாவிலேருந்து நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வரதுனால கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் அங்கே போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் வந்து எங்கே வாங்குவோம் அப்படின்னா, இங்கே கோலாலம்பூரில் மஜித் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹனிஃபா அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்து இருக்குது. ஸோ அங்கே போய் தான் நமக்கு வந்து நாங்கள் வந்து க்ராசரிஸ், மந்த்லி க்ராசரிஸ் எல்லாமே வந்து வாங்குவோம். ஸோ கம்பேரிட்டிவாக லிட்டில் இந்தியாவில் வாங்குறத விட அங்கே கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கங்காட்டி நாங்கள் வந்து மந்த்லி க்ராசரிஸ் வந்து அங்கே போய் தான் வந்து வாங்குவோம். இப்போ இங்கே நமக்கு வந்து இந்தியன் க்ராசரிஸ் என்னெல்லாம் வந்து இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ராசரிஸ் வாங்க போகிறதுக்கு ஒரு மெயினான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான் மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் வீட்டிலேருந்து போகும்போதே நமக்கு என்னென்னலாம் வந்து இந்த மந்த்துக்கு வந்து க்ராசரிஸ் வேணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஃபோன்லேயோ இல்லை வந்து ஒரு பேப்பர்லேயோ வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து லிஸ்ட் வேணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நமக்கு எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இருக்கும். ஸோ நம்ம கண்ணில் பார்த்தோன்னே இது எடுக்கலாமா இது வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ வேணுங்கிறது வேண்டாது எல்லாமே வந்து எடுத்து ட்ராலியில் போட்டுருவோம். அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா பில் வந்து எக்கச்சக்கமாக வந்துடும். நம்ம வந்து ஒன்று தான் எடுத்த மாதிரி இருக்கும், அது பார்த்திங்கன்னா பில் வந்து ஜாஸ்தியாக வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, வீட்டிலேருந்தே நமக்கு இந்த மந்த் என்னெல்லாம் வந்து வேணும் அப்படிங்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது வேணும்னா மட்டும் அதை மட்டும் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம். இதை நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக் வந்து காமிச்சிருப்பேன். அதில் ஒரு 5 வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கிளாசிக், ஒமேகா இந்த மாதிரி 5 கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ப்ரைஸும் வந்து பக்கத்துலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. 5 ringgit, 6 ringgit, 7 ringgit, 8 ringgit அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு பேக் வந்து கொடுப்பாங்க. அந்த பேக்கில் வந்து ஒரு 10 முட்டை இருக்கும். 10 முட்டைக்கான விலை பார்த்திங்கன்னா 5. கிளாசிக்னு நம்ம சூஸ் பண்ணுறோன்னா அந்த 10 முட்டைக்கான விலை வந்து 5 ringgit. ஸோ 5 ringgit அப்படின்னு போடும்போது நமக்கு வந்து இந்தியன் ருப்பீஸில் பார்த்திங்கன்னா 87 ringgits வந்து வரும். அதுதான் வந்து எக்கோடது. ஸோ நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பேக்டு ஜூஸ் ஐட்டம்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு ஜூஸும் ஒவ்வொரு ப்ரைஸில் வந்து இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ringgits நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்தியன் ருப்பீஸில் வந்து 50 rupees வந்து வரும். அடுத்து பார்த்திங்கன்னா யோகட், அதாவது கர்டு அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து நிறைய பிராண்டில் வந்து இருக்குது. லாக்டலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷு, இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ஒவ்வொரு இப்போ வந்து 100 grams வாங்குகிறோன்னா அதுக்கான ப்ரைஸ் வந்து வேறையாக இருக்கும். இப்போ வந்து 250 grams வாங்குகிறோன்னா அதுக்கான ப்ரைஸ் வந்து வேறையாக இருக்கும். அதே மாதிரி ஃபார்ம் ஃப்ரெஷ் எல்லாமே, மில்க் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அதுலேயும் நிறைய பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சின்ன கர்டு வந்து ஒரு 8 ringgits வாங்குறேன்னா அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பீஸில் 139 rupees வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து வேணா வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா 7 ringgits, 8 ringgits இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரைஸும் வந்து டிஃபர் ஆகும். பார்த்திங்கன்னா நமக்கு ரெடிமேடில் வந்து மாவு எல்லாமே வந்து கிடைக்கும். ஆப்ப மாவாக இருக்கட்டும், இல்லை வந்து சப்பாத்தி மாவு, இட்லி தோசை மாவு, இந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பேக் பார்த்திங்கன்னா ஒரு 5 ringgits, 7 ringgits இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ அது வேணாலும் நீங்கள் அங்கே போய் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டரு, சீஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு பிராண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 ringgitsல வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பிராண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 12 ringgits இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அண்ட் அதோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அப்புறம் அந்த சைடு ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரெடிமேட் மேக்கர்ஸ், அதாவது சப்பாத்தியாக இருக்கட்டும், இல்லை வந்து பரோட்டாவாக இருக்கட்டும், இல்லை வந்து மோமோஸாக இருக்கட்டும், இல்லை பீஸா, இதெல்லாமே வந்து அப்படியே வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ரெடிமேடாக வந்து இருக்கும். நம்ம அதை போய் வந்து அதை வந்து சூடு பண்ணி சாப்பிட்டோன்னா வந்து போதும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 7 ringgits, 6 ringgits இந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும். ஸோ வேணுன்னா நீங்கள் அதையுமே வந்து வாங்கிக்கலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேமியா தான் வந்து வச்சுருக்காங்க. சேமியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டட்ஸில் எல்லாமே வந்து சேமியா வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 3.40, 3.50, இது பார்த்திங்கன்னா 7 ரிங்கெட்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் தகுந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து 7 ரிங்கெட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்தோம் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 7 ரிங்கெட்ஸ்னால் இந்தியன் ருபீஸில் வந்து 122. அதே மாதிரி வந்து 4 ரிங்கெட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 70 ரிங்கெட்ஸ் வந்து வரும். ஸோ ஒவ்வொரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் இந்த மாதிரி தான் வந்து வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் செக்ஷன் தான். ஸோ ஊறுகாய் செக்ஷன்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற லோக்கல் பிராண்ட்ஸும் இருக்குது, அதே மாதிரி இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பிராண்ட்ஸும் இங்கேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து லெமன் ஊறுகாய், இல்லை வந்து மாங்காய் ஊறுகாய், வெங்காய ஊறுகாய், இந்த மாதிரி ஊறுகாய் வெரைட்டிஸும் நிறையா இருக்குது. அதே மாதிரி தொக்கு வெரைட்டிஸும் நிறையா இருக்குது. அதாவது கருவேப்பிலை தொக்கு, புளியோதரை தொக்கு, பிரியாணி தொக்கு, அதுக்கப்புறம் வந்து வெங்காய தொக்கு, இந்த மாதிரி நிறைய தொக்கு வெரைட்டிஸும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7 ரிங்கெட்ஸ், 8 ரிங்கெட்ஸ், 9 ரிங்கெட்ஸ், இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து 777 அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஆச்சி, ஸோ ருச்சி, இதெல்லாம் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸு. ஸோ இங்கேயும் வந்து அவைலபிளாக இருக்குது, வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற இந்த பொடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது பெருங்காயத்தூளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நம்ம பொடியாக வந்து யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்தியாவில் யூஸ் பண்ணுற எல்ஜி பெருங்காயமாக இருக்கட்டும், ஈஸ்டர்னு, அதுக்கப்புறம் வந்து எவரெஸ்ட்டு, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது 3 ரிங்கெட்ஸில் இருக்குது, 10 ரிங்கெட்ஸில் இருக்குது, 12 ரிங்கெட்ஸில் இருக்குது. ஸோ அது நீங்கள் என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அங்கே குட்டி குட்டி பாட்டில்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பிளாக் பெப்பராக இருக்கட்டும், சீசனிங்காக போடுறது அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டி பாட்டில்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா அதே வந்து பிளாக் பெப்பரு, ஒயிட் பெப்பரு, அதுக்கப்புறம் வந்து கார்டமம் பவுடரு, அதுக்கப்புறம் வந்து பட்டை பவுடரு, அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் பவுடரு, சுக்கு பவுடரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாட்டிலில் கீழே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 7 ரிங்கெட்ஸ், 5 ரிங்கெட்ஸ், இந்த மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்தோன்னா இந்த மக்ரோனி, பாஸ்தா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்குது. இப்போ மக்ரோனிலேயே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃப்ளேவர்ஸ் இருக்குது. சீஸாக இருக்கட்டும், இல்லை மஷ்ரூமு, அதுலேயே வந்து ஹர்பு, மஷ்ரூம் ப்ளஸ் ஆனியன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மக்ரோனி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ்தா பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ஹர்பு, வெஜிடபிள்ஸு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றுமே வந்து ஒரு 4 ரிங்கெட்ஸ், 5 ரிங்கெட்ஸ், இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்குது. அப்புறம் பெரிய சேமியா, அதாவது இந்த குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சேமியா அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் அதுலேயே இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த சால்ட் வெரைட்டிஸ், அதாவது கல்லுப்பு, சால்ட் உப்பு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா கல்லுப்பு, பிங்க் சால்ட்டு, ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு, அதுலேயே வந்து கல்லுப்பு, இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ அதுலேயுமே இங்கே இருக்கிற லோக்கல் பிராண்ட்ஸும் இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிற டாட்டா பிராண்டு அது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 2 ரிங்கெட்ஸு, 3 ரிங்கெட்ஸ், இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து சால்ட் உப்பு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இந்த மில்லட்ஸ் அது எல்லாமே வந்துருக்கு. ராகி, சோளம், கம்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாட்டில்ஸில் வச்சுருக்காங்க. மில்லட்ஸ் மட்டும் வந்து பாட்டில்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12 ரிங்கெட்ஸு, 15 ரிங்கெட்ஸ், இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கும். அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த வடகம், அப்பளம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 ரிங்கெட்டு, 2 ரிங்கெட்ஸ், அதுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காரக்குழம்பு, வத்த குழம்பெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த சுண்டைக்காய் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா வந்து காய வச்சு அந்த மோரில் போட்டு வச்சதெல்லாமே வந்து இருக்குது. மோர் மிளகாய் இருக்கட்டும், இல்லை அந்த கொத்தவரங்காய், அதெல்லாமே வந்து காஞ்சு அப்படியே வந்து வத்தல் மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1 ரிங்கெட், 2 ரிங்கெட்ஸ்குள்ளே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மக்ரோனி, அதெல்லாமே வந்து இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு பிலிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அதில் வந்து அதோட மட்டும் வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை, கருவாடு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கருவாடு அதெல்லாமே வந்து இருக்குது. இப்போ அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ரிங்கெட்ஸ், 5 ரிங்கெட்ஸ், இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த கடுகு, சீரகம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து தனியாக வந்து வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 3 ரிங்கெட் வந்து போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த சப்ஜா சீட்ஸு 2,800 போட்டிருக்காங்க. இது வந்து ஏலக்காய், சீரகம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ரிங்கெட்டு, 5 ரிங்கெட் போட்டிருக்காங்க. கடுகு பார்த்திங்கன்னா 1 ரிங்கெட்டு, இதெல்லாம் வந்து 100 கிராமோடது. சீரகம் எல்லாம் வந்து 100 கிராம், அது பார்த்திங்கன்னா 2 ரிங்கெட்டு, 2 ரிங்கெட் 70 சென்ட்ஸு. வெந்தயம் பார்த்திங்கன்னா 1 ரிங்கெட், இது வந்து 100 கிராமு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா வெள்ளைக்கடுகு, அது வந்து ஒரு ரிங்கெட் 60 சென்ட்ஸ் போட்டிருக்காங்க.
கருப்பு எள்ளு பார்த்திங்கன்னா 2 ரிங்கெட்டு, கசகசா பார்த்திங்கன்னா 3 ரிங்கெட்டு 60 சென்ட்ஸு, வெள்ளை பெப்பர் பார்த்திங்கன்னா 4 ரிங்கெட்டு 90 சென்ட்ஸு, மல்லி பார்த்திங்கன்னா 2.5 ரிங்கெட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து இதெல்லாமே வந்து இருக்கும். அடுத்தது இந்த சைட் பார்த்திங்கன்னா சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 ரிங்கெட்டு, ஓமம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ரிங்கெட்டு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 4-5 ரிங்கெட்குள்ளே தான் வந்து இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த செக்ஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்த செக்ஷனில் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேமியா எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ சேமியாலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ வறுத்த சேமியா இருக்கட்டும், நார்மல் சேமியா, ராகி சேமியா, கம்பு சேமியா, தெனை சேமியா இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சேமியாவும் அந்த இடத்துல இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டும் வந்து 2 ரிங்கெட்ஸ் 10 சென்ட்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவல் எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை அவல், அதாவது அரிசி அவலும் இருக்குது, அதே மாதிரி வந்து ரெட் அவலும் இருக்குது. அதுக்கப்புறம் கடலை பார்த்திங்கன்னா சட்னி கடலை இருக்குது, அது வந்து 4 ரிங்கெட் 20 சென்ட்ஸு. சோயா பார்த்திங்கன்னா அதே மாதிரி 4 ரிங்கெட் 20 சென்ட்ஸு. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி, அதுலேயுமே வந்து பெரிய ஜவ்வரிசி வேணுமா, குட்டி ஜவ்வரிசி வேணுமா, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ரிங்கெட்ஸ் 90 சென்ட்ஸ் 4 ரிங்கெட்ஸ்குள்ளே தான் வந்து இருக்கும். அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்பைசஸ், அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாமே வந்து ஒரு 3 ரிங்கெட்ஸ் 4 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பருப்பு வெரைட்டிஸ் தான். அதாவது துவரம்பருப்பு, பாசிப்பயிறு, பச்சை பட்டாணியாக இருக்கட்டும், இல்லை வந்து கொள்ளு, தட்டைப்பயிறு, ராஜ்மா, ரெட் பீன்ஸு, மைசூர் தால் இந்த மாதிரி என்னெல்லாம் வந்து பருப்பு நமக்கு வந்து தேவையோ அந்த பருப்பு எல்லாமே வந்து இங்கே இருக்குது. நமக்கு வந்து எதுவுமே இங்கே கிடைக்காதுன்னு இல்லை. நம்ம ஊரில் வந்து என்னெல்லாம் வந்து பருப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோமோ எல்லா பருப்புமே வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம வேணுங்கிறது இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட்ஸ் நிறைய 2-3 பிராண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுலேயுமே எல்லாமே வந்து ஒரே அளவு வந்து இருக்காது. 1/2 கேஜியும் இருக்கும். அதே மாதிரி 1 கேஜியில் வேணும்னா 1 கேஜிலையும் வந்து எல்லா பருப்புமே வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பொரி, அதுக்கப்புறம் வந்து இந்த பவுடர்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த நட்ஸ் பவுடர் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து இங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இந்த சைட் நம்ம வந்து ஹாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான் வந்து பார்த்தோம். ஸோ இந்த சைட் வந்து இன்னொரு பிராண்ட் எல்லாமே வந்து அதே தான் இங்கேயும் வந்து வேறு பிராண்டில் வந்து வச்சுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓமோலாம் முன்னாடி பார்த்தது, இது வந்து வேறு பிராண்டில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த பவுடர் செக்ஷன் தான். அதாவது இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த செக்ஷன் தான். அதுலேயுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் பிராண்ட்ஸும் இருக்குது, நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியான அந்த பிராண்ட்ஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஷான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் பிராண்ட்ஸு. அதில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் பொடி, மட்டன் பொடி, சிக்கன் ரோஸ்ட்டு, சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் வந்து பொடி வந்து இருக்குது. ஸோ நம்ம ஊர் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வந்து எவரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சக்தி இதெல்லாம் வந்து நம்ம ஊரோடது வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா சக்தியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 200 கிராம்ஸில் தான் வந்து இருக்கும். குட்டியாக வந்து 50 கிராம்ஸ்லலாம் வந்து நமக்கு வந்து பவுடர் வந்து இருக்காது. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 ரிங்கெட்ஸ் 6 ரிங்கெட்ஸு 7 ரிங்கெட்ஸு 10 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். ஸோ சக்தியில் பார்த்திங்கன்னா எல்லா பொடியுமே இருக்கும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இங்கே மெயினானது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபாஸ் பொடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அது எல்லாமே வந்து இங்கே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வடை, இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற அந்த வடை மிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து குலோப் ஜாமுன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரவை, அந்த தோசை மிக்ஸு இதெல்லாம் வந்து அடுத்த செக்ஷனில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்புறம் மெயினானது இந்த சைட் பார்த்திங்கன்னா நெய் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நெய் பார்த்திங்கன்னா ஆர்கேஜி நெய், அதுக்கப்புறம் வந்து சக்தி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து சின்ன பேக்கெட் எல்லாமே வந்து ஒரு 9 ரிங்கெட்ஸ் போட்டிருப்பாங்க. பெரியதெல்லாம் வந்து ஒரு 21 ரிங்கெட்ஸு 40 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டீ தூள் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால், 3 ரோசஸ் இந்த மாதிரி இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இவங்களோட நிறைய வந்து டீ தூள் இதெல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாமே வந்து 6 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ மெயினாக இங்கே வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறது எல்லா கடையிலையும் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மைலோ வந்து ஹாட் மைலோ, கோல்டு மைலோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இங்கே வந்து பயங்கரமாக ஃபேமஸ். ஸோ அதெல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆயில் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே கோகோனட் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் இந்த மாதிரி நம்ம வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாமே வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து ஹேர் ஆயில் இதெல்லாமே வந்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் வந்து நம்ம ஊர் பிராண்டு. அதே மாதிரி வந்து இமயம் நல்லெண்ணெய், இமயம் கடலெண்ணெய் அதெல்லாம் இருக்கும். மந்த்ரா இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸும் வந்து இருக்குது. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 24 ரிங்கெட்ஸ் 25 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணா கோகோனட் ஆயில் இந்த மாதிரி எல்லா இந்தியன் ஆயில்ஸுமே வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காஃபி பார்த்திங்கன்னா ப்ரூ காஃபி, இன்ஸ்டன்ட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 12 ரிங்கெட்ஸ் 15 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ லெவஸ்டா, ப்ரூ இன்ஸ்டன்ட் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து இருக்குது. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த சுக்குமல்லி காஃபி, இந்த மசாலா டீ, எவரெஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 4 ரிங்கெட்ஸ் 5 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது. ஸோ சுக்கு மிட்டாயிலேருந்து எல்லாமே வந்து இருக்குது இங்கே. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹார்லிக்ஸ் தான், ஜூனியர் ஹார்லிக்ஸு, மதர்ஸ் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி எல்லா ஹார்லிக்ஸ் வெரைட்டிஸுமே இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5 ரிங்கெட்ஸ்லேருந்து 40 ரிங்கெட்ஸ் 50 ரிங்கெட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி, அதோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரைஸ் தான் முக்கியமானது. ஸோ ரைஸுமே பார்த்திங்கன்னா எல்லா ரைஸுமே வந்து இருக்குது. அதாவது பாஸ்மதி ரைஸு, பொன்னி ரைஸு, ரெட் ரைஸ் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸுமே இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 kg வேணும்னா தனியாக பேக்கெட்டில் 2 kgs 5 kgs 10 kgs இந்த மாதிரி தனித்தனியாக வந்து இருக்குது. அதுலேயும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இப்போ 1 kg நீங்கள் வந்து ரெட் ரைஸ் வாங்குறீங்கன்னா அது வந்து 12 ரிங்கெட்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு 5 kg வந்து பொன்னி ரைஸ் வாங்குறீங்கன்னா அது வந்து 35 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பட் ரைஸுமே வந்து இங்கே நல்லா தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாவு வெரைட்டிஸ், அதாவது அரிசி மாவு, அதுக்கப்புறம் வந்து கடல மாவு, கோதுமை மாவு, புட்டு மாவு, அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் வந்து மாவு, ராகி மாவு இந்த மாதிரி என்னெல்லாம் வந்து மாவெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த செக்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரவை எல்லாமே இருக்கும். அதாவது சம்பா ரவை, வெள்ளை ரவை இந்த மாதிரி எல்லா ரவையுமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 ரிங்கெட்ஸு 7 ரிங்கெட்ஸு 12 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மில்லட்ஸ் வேணும்னாலும் மில்லட்ஸ் வந்து பேக்கெட்லேயும் இருக்குது. இதெல்லாமே வந்து வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த குதிரைவாலி அரிசி, அதுக்கப்புறம் வந்து சாமை, கேழ்வரகு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மில்லட்ஸ்லேயுமே வந்து மாவு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் என்னெல்லாம் வந்து வேணுமோ வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா 10 to 15 ரிங்கெட்ஸ்குள்ளே இருக்கும், 5 ரிங்கெட்ஸில். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் பிராண்ட்ஸும் இருக்குது, அதே மாதிரி இந்தியன் பிராண்ட்ஸும் வந்து இருக்குது. இந்த நாகா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இந்தியன் பிராண்ட்ஸு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் பிராண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஷிர்வாத், அதுக்கப்புறம் பில்ஸ்பெரி இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து 2 kg வேணும்னா நீங்கள் 2 kg தனியாக வந்து எடுத்துக்கலாம். 5 kg பேக் அதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வந்து வேணுமோ அது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இந்த காஃபி இதெல்லாம் வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான இந்த பேக்கிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ், அதாவது வந்து இந்த கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் அதில் நம்ம போடுற அந்த ஐட்டம்ஸு, அந்த சாக்கோ சிப்ஸு, வெனிலா எசன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பேக்கிங்க்கு தேவையானது எல்லாமே வந்து இந்த செக்ஷனில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயுமே நிறைய பிராண்டடு, நிறைய ஃப்ளேவர்ஸில் இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுலேயுமே வந்து சின்ன சின்ன பேக்லையும் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய பேக்லேயும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 5 ரிங்கெட்ஸு 7 ரிங்கெட்ஸு, சின்ன சின்ன பொருள்லாம் பார்த்திங்கன்னா 3 ரிங்கெட்ஸு 2 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேயும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் இங்கேயும் வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் இது வரைக்கும் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக வந்து நட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இந்த ஓட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த செக்ஷனில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் விட்டு அடுத்தது போனோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து சாக்லேட்ஸு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சாக்லேட் வெரைட்டிஸ் தான். அவ்வளோ சாக்லேட் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற கோபிகோ, கிட்கேட்லேருந்து இங்கே இருக்கிற டார்க் சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட்டு, அப்புறம் வந்து இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொன்றிலையும் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து சாக்லேட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து சாக்லேட் வெரைட்டிஸ் தான் இருக்கும். அடுத்தது இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் தான், பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து முறுக்கு, மிக்சர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பேக்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அங்கே வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த பால் பவுடர் இருக்கும் இல்லையா. ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற பால் பவுடர் அதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து இங்கே இருக்கிற பிராண்ட்ஸும் இருக்குது, நம்ம இந்தியன் பிராண்ட்ஸும் இருக்குது. அதாவது நான் ப்ரோவாக இருக்கட்டும், இல்லை பீடியாஷோராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற பிராண்ட்ஸும் இருக்குது.
ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் வந்து ஓரளவுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ முக்கியமாக கிராசரி ஐட்டம்ஸ், இந்தியன் கிராசரிஸ் வந்து என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து மெயினாக காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த ஹனீஃபா அப்படிங்கிறது. இதில் செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் எல்லாமே வந்து இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் சாரீஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ், ஹனீஃபா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஜுவல்லே பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்குது. முடிஞ்சுன்னா நான் ஹனீஃபா வந்து தனியாக ஒரு டூர் வேணாலும், ஒரு வீடியோ வேணாலும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த பில்லிங் செக்ஷன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதெல்லாமே பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர்ஸ் அப்படின்னா வந்து 5 ரிங்கெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து 1 லிட்டர் அப்படின்னா வந்து 10 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹனி தான். ஸோ ஒரு 50 mlலேருந்து ஒரு 100 ml, 500 ml இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. அதுலேயுமே வந்து நிறைய பிராண்டடில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீனட் பட்டர், அதுலேயுமே வந்து நிறைய பிராண்டட்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் ப்ரைஸு, குவான்டிட்டி அதெல்லாமே வந்து இருக்குது. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 ரிங்கெட்ஸு, 12 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயோனிஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் ஜாமு, மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமு. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இங்கே வேணுமோ அது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இங்கே ஹனீஃபாவில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே போய் எது வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இங்கே வந்து ஓகேவாக இருக்கங்காட்டி நாங்கள் இங்கே தான் வந்து வாங்கிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் இங்கே மலேசியாவில் இருக்கீங்கன்னா வேணும்னா ஒன் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.